வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எப்படி தினசா யோசிப்பாங்களோ தெரியல, நம்மகிட்டேருந்து பணத்தை ஆட்டையை போடுறதுக்கிட்டே ஒரு கும்பல் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து எப்படி நீங்கள் அவேராக இருக்கலாம், நீங்கள் எப்படி இந்த மோசடியிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான செய்தியாக இருக்குது. பணம் ரொம்ப ஹார்ட் ஏர்ன்டு மணி. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதே அந்த பணத்துக்காக தான். அதை ஒருத்தர் ரொம்ப சர்வசாதாரணமாக எப்படி ஆட்டையை போடுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஸ்கேமுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அது என்னன்னா பாஸ் ஸ்கேமா. உங்கள் பாஸ் உங்ககிட்டேருந்து காசு ஆட்டையை போட்டாருன்னா எப்படி இருக்கும், அதுதான் இந்த மோசடியோடைய பேராக இருக்குது. சரி, அது என்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல தெரியாத ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு நபர் .zip அப்படின்னு ஏதோ ஒரு ஃபைலை உங்களுக்கு அனுப்புறாருன்னு வச்சிங்களேன். அந்த ஃபைலை தயவுசெய்து தொட்டுறாதீங்க. அப்படி தொட்டுட்டிங்கன்னா ஏதோ ஒரு காமெடி சீனில் சொல்லுவாங்கல்ல, அதை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உங்களோட பணம் பறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த ஜிப் ஃபைலில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் ரிமோட் அக்சஸ் மால்வேர் அப்படிங்கிற ஒரு வைரஸை உங்கள் ஃபோனை நீங்கள் இந்த பண்ணியை வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே நீங்களே அக்சஸ் கொடுக்குற மாதிரி இந்த மால்வேர் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியாமலே உங்கள் ஃபோனில் அது உள்ளே புகுந்துரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதில் அவங்க பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேமர்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மோசடி கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் உங்களுடைய ஃபோனுக்கோ இல்லை ஏதோ ஒரு டேப்லெட்டோ ஏதோ ஒரு டிவைஸுக்கு உள்ளார வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கான்டாக்டை முதல்ல டச் பண்ணும். உங்களோட கான்டாக்டில் யார் யாரோட ஃபோன் நம்பர் இருக்குது, யார் அவங்க பேர் என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தேடி இவர் தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் ஏன்னு ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, அவர் எம்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த எம்டி அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஹைரார்க்கியில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவர் தான் இவரோட பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி அந்த பாஸோடைய நம்பரை முதல்ல வாட்ஸ்அப்லேருந்து பிளாக் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸை சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக அந்த நம்பருக்கு பதிலாக இவங்க ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு காசு வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ராட் நம்பர் எதையோ ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ராட் நம்பரை, அதாவது ஏற்கனவே நீங்கள் பாஸ்ன்னு சேவ் பண்ணி இருக்கிறவருடைய ஒரிஜினல் நம்பரை தூக்கிட்டு இந்த ஃப்ராட் நம்பரை பாஸுங்கிற உங்கள் கான்டாக்ட் தான், உங்கள் கான்டாக்டில் நீங்கள் யாரை பாஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதே பாஸ் தான், பட் நம்பர் ஃப்ராடுக்கார நம்பராக இருக்கும். உங்கள் கான்டாக்டில் நீங்கள் யாரை பாஸ்ன்னு போட்டிங்களோ அவருடைய நம்பர்லேருந்தே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம். அப்படி அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நான் உங்களுடைய ஃபைலை செக் பண்ணணும், உங்களோட ஐடென்டிட்டிலாம் செக் பண்ணணும், அதையும் தாண்டி எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக பண தேவை இருக்குது, அதனால் எனக்கு உடனடியாக பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வேலையை தூக்கிடுவேன், உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி இந்த கும்பல் உடனடியாக அந்த காசை எப்படியாவது ஆட்டையை போடுறதுல தான் இவங்களோட கவனம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் யாரும் ஏமாந்ததா இன்னும் இது வரைக்கும் தகவல் வெளியாகலை. அதே நேரத்தில் குருகிராம் அப்புறம் காசியாபாத் இந்த மாதிரியான இடங்கள்ல 2 பேர் ஏமாந்துருக்காங்க. ₹1 ₹2 கிடையாது, 3,48,00,000 இந்த கும்பல் ஆட்டையை போட்டிருக்காங்க. அதனால இந்த ஸ்கீமுக்கு பேரு பாஸ் ஸ்கீம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி 2 பேர் ஏமாந்துருக்கிறதா சொல்றீங்க. 2 பெரிய ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க ஏமாந்துருக்காங்க. அதுல 3.48 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற நிலைமையில இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல. இந்த ஸ்கேமர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஒரு கம்பெனில இருந்து பர்டிகுலரா ஒரு நபர்கிட்ட இருந்து யாருடைய நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, இது இந்த டீடைல்ஸ்லாம் தேடி போலீஸ் ₹87,04,000 வரைக்கும் இது வரைக்கும் மீட்டிருக்காங்க. போனது ₹3,48,00,000. ஆனா திருப்பி வந்தது இது வரைக்கும் 87 லட்சத்தை மட்டும்தான் மீட்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கேமுடைய சாராம்சமா இருக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி தெரியாத நபர்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறதுனால இந்த தகவலை முதல்ல சொல்லியிருக்கேன். அடுத்ததா அண்மையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வெனிசுலா அப்படிங்கிற நாட்டில் பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. ரிக்டர் அளவுகோல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 7.2 7.5 அப்படிங்கிற மாதிரி கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நொடியில மொத்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலநடுக்கம். அது அந்த நாட்டுடைய தலைநகராக இருக்கிற கராக்கஸ் அப்படிங்கிற பகுதி தான் இதில் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் பதிவு பண்ணுறோம், இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை ஈவினிங் பதிவு பண்ணுறோம். அதாவது இந்த நேரம் வரைக்கும் 200க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான நம்பராக இருக்குது. இன்னும் இது அதிகமாகிட்டே போகுது. நிறைய கட்டிடங்கள் இடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் காணோம், நிறைய பேருக்கு காயமடைஞ்சிருக்கு, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போகுது. இது உலகத்தையே உழுக்குன ஒரு சம்பவம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உயிரிழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் பரவலாக
ஒன்று ஆப்பிள் ஐஃபோன் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைங்கிறவங்க வேற ஏதாவது ஃபோன்ஸா இருக்கும். ஆனால் அதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டா இருக்கும். அப்படி இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிலநடுக்கத்தை ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது கொஞ்சம் அலர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அப்படி ஒரு அலர்ட்டை தான் ஆண்ட்ராய்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் படித்தேன். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸை அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆண்ட்ராய்டு வந்து தங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து மோஷன் சென்சார் அப்படிங்கிற ஒரு சென்சாரை ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு கேஜெட்லையும் இந்த ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இந்த மோஷன் சென்சாரை ஆக்டிவேட் பண்ணி நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடியே இந்த மோஷன் சென்சார் ஆக்டிவேட் ஆகுது. அந்த மோஷன் சென்சார் அடுத்தது கூகுளுக்கு வந்து ஒரு சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து அமெரிக்காவில் வச்சிருப்பாங்க. இந்த வெனிசுலால நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த சில நொடிகளுக்கு முன்னாடி இந்த மோஷன் சென்சார், அதாவது எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற மோஷன் சென்சாரும் ஆக்டிவேட் ஆகி இந்த செய்ஸ்மோகிராஃபிக் அட்டாக், அதாவது இந்த நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவலை தன்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற அந்த சர்வர்ஸ்க்கு உடனடியாக அலர்ட் பண்ணுது. அப்படி அலர்ட் பண்ண உடனே ஒரு அந்த அலர்ட் ட்ரிகர் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகும்போது டேக் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சத்தமாக எல்லாருக்கும், யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்காங்களோ உடனடியாக வெளில போங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, டேக் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலர்ட்டை இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு அலர்ட் போயிருக்கு. அப்படி அலர்ட்ல தப்பிச்சவங்க நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஸ்டோரியும் இந்த நிலநடுக்கத்தில் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிறவங்க மூலமாக ஒரு மாதத்தில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற 312 நிலநடுக்கங்கள் ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி எவ்வளோ நல்லது பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிலநடுக்கம் வரப்போகிறதுக்கு 15 செகண்ட், இன்னும் 15 செகண்டில் நிலநடுக்கம் வரப்போகுது, உஷாரா இருங்க அப்படிங்கிற அந்த அலர்ட் உண்மையிலேயே பொதுமக்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஆண்ட்ராய்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் உலகம் பூரா ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்குது. இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கலான விஷயங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த தகவலை ரெண்டாவதாக சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்தியாவுடைய நம்ம பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கிற ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தங்க சுரங்கமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய 50 டன் அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம மக்கள் பேச்சு சேனலில் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இந்த ஜொன்னகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. அதை சீக்கிரமாகவே முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து திறந்து வைக்க போகிறார் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே அதுக்கான ப்ராசஸை தொடங்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த தகவலை இப்போ அடுத்ததாக சொல்கிறேன். இந்தியாவுடைய முதல் தனியார் தங்க சுரங்கம் இது யார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிஇஓ மைசூர் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தங்கத்தை தோண்டி எடுக்கிற பணிகளை நீங்கள் பண்ணுங்க, அதுக்கான வருமானம் லாபத்தை மட்டும் நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டோடைய கான்ட்ராக்டாக இருக்குது. 598 ஹெக்டேர் பரப்பளவில் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மொத்தமாக முதலீடு பண்ணியிருக்கிற தொகை 405 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2026-27 400 கிலோ தங்கத்தை முதல் கட்டமாக வெட்டி எடுக்கணும். இதை உற்பத்தி பண்ணுறதுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களில் 1 அப்புறமா 2 டன் இந்த மாதிரி படிப்படியாக ஏற்றிக்கிட்டே போக போகிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, அப்படி இதை வெட்டி எடுக்கிறதுனால என்ன பெருசாக லாபம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 4% ராயல்ட்டி கொடுத்துடணும். தங்கம் இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, உங்களுக்கு சொல்லியாச்சு, ப்ரைவேட் கம்பெனி வந்து அதை தோண்டி எடுக்கணும். அப்படி தோண்டி எடுத்துட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதில் 4 ரூபாய்க்கு மதிப்புள்ள ராயல்ட்டியை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 400 கிலோ இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வெட்டி எடுத்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 57 கோடி ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும். எந்த வேலையும் செய்யாமல் வேலை ஒரு தனியார் நிறுவனம் செஞ்சுக்கும். அதுக்கான ராயல்ட்டியாக மட்டும் 57 கோடி ரூபாய் கிடைக்கும். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுரங்கம் தோண்டும் பணிகளில் வந்து அந்த சுரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 80% உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. 3 முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததாக கொஞ்சம் ஏடாகூடமான தகவல் தான், அது ஒரு சர்ச்சையாகவும் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த தகவலை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது வந்து இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு டாக்குமெண்ட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கிற இதே நேரத்தில் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு விலையை ஏற்ற போகிறாங்க. அப்படிங்கிறதுனால முதல்ல பாஸ்போர்ட்டில் இந்தியாவில் 2 வகை இருக்குது. ஒன்று 36 பக்க பாஸ்போர்ட்டு, இன்னொன்று வந்து 60 பக்க பாஸ்போர்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இது வந்து சாதாரண பொதுமக்கள் யூஸ் பண்ணுற பாஸ்போர்ட். இதில் 36 பேஜுக்கு 1500 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க. இனிமேல் அதாவது மாற்றப்பட்ட விலை
வந்து 2500 ரூபாவா ஏத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. இதுக்கு அடுத்தபடியா அதே 36 பேஜ்ல தட்கல்னு ஒரு கேட்டகரி, சப் கேட்டகரி இருக்கு. அந்த தட்கலுக்கு 3500 ரூபாய் அப்படின்னு இருந்தது. இனிமேல் 3500 கிடையாது, 5000 ரூபாவாக மாறப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இதே போல 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 2000 ரூபாய் இருந்துச்சு. இனிமேல் அந்த விலை வந்து 3500 ரூபாவா மாறப்போகுது. அதே போல இதுலயுமே தட்கல்னு ஒரு சப் கேட்டகரி இருக்கு. அந்த சப் கேட்டகரிக்கு முன்னாடி கட்டணம் வந்து 4000 ரூபாவா வசூலிக்கப்பட்டது. இனிமேல் அது 6000 ரூபாவா மாறப்போகுது. இந்த எல்லா உயர்த்தப்பட்ட கட்டணம் எல்லாத்தையுமே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இந்த வெளியுறவுத்துறை தான் வந்து கட்டணத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது போக இந்தியாவில் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதாவது அடல்ட் பாஸ்போர்ட், அப்புறம் 15ல இருந்து 18 வயசுக்கு ஒரு தனியா ஒரு கேட்டகரி பாஸ்போர்ட் இருக்கு. அதே போல 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு 3 கேட்டகரி ஆஃப் பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பாஸ்போர்ட்ஸும் ஜஸ்ட் டிராவல் டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள புது சர்ச்சையா இருக்கு. அது டிராவல் டாக்குமெண்ட்டோ சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டோ எல்லார் கையிலையும் பாஸ்போர்ட் இருக்க வேண்டியது ஒரு கட்டாயம். ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுங்க. உங்க பசங்க குட்டி பசங்களா இருக்கும்போதே அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அவங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் தேவையில்லாத அலைச்சல் இருக்காது. சின்ன வயசா இருக்கும்போதே உங்க குட்டி பசங்களுக்கு பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான ஆனா அதே சமயம் நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.